இனிய காலை வணக்கம். டிஎன்செட் ஸ்கூல்ஸ் ஆப்பில் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஸ்கீம்ஸில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என்ன அப்டேட்னு பார்க்கலாம். நூன் மீல்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் தனியாக வந்து ஒரு கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த கன்சர்ன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். டிஎன்செட் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை அப்டேட் பண்ணலன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு டீச்சர்ஸோட இண்டிவிஜுவல் ஐடியில் லாகின் பண்ணிக்கோங்க. இது லாகின் பண்ணதுக்கு உடனே நம்மளுடைய ஸ்கீம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய வகுப்பு குறிப்பிட்டிருப்பாங்க. செக்ஷன், இதில் புக்ஸ், இதெல்லாம் நம்ம டேர்ம் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி போட்டிருப்போம். அண்ட் தென் சப்ஜெக்ட் போடும்போது ஒரு கிளாஸாக செலக்ட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வழங்கின அந்த இமேஜ். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணி அவங்களுடைய இமேஜை புக்ஸோடு எடுத்து ஃபோட்டோஸ் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி நோட் புக்ஸ்லேயும் அதே மாதிரி டேர்ம் 1 செலக்ட் பண்ணுங்கள். இதில் 2 லைன்ஸ் நோட்டா? ஓகே. இதுலேயும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவை நம்ம எடுத்து இதில் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணது நமக்கு என்ன ஆகும், அப்டேட்டட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணிக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக பண்ணிட்டாங்கன்னா அது எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ மாணவர்கள் வந்து நோட் புக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ஃபோட்டோஸை இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அண்ட் தென் இதே மாதிரி ஃபுட்வேர்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அது கொடுத்ததுக்கான இமேஜஸை இங்கே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, சப்போஸ் இங்கே நான் நோ கொடுக்குறேன் அப்படி கொடுத்தோம்னா நமக்கு இமேஜ் அப்லோட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? சப்போஸ் நம்ம இங்கே எஸ் கொடுக்குறோம், நோ ஸ்டாக் ரிசீவ்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம தேவையான ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். வேணும்னா அதை எஸ் கொடுத்துட்டு கடைசியாக வந்து சேவ் ஆப்ஷனை பயன்படுத்திக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், சூஸ் ஃபைலில் போய்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வழங்கினா அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணணும், இதில் அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா டீச்சர்ஸ்? எஸ். அண்ட் தென் இண்டென்ட்டில் வந்துட்டு இப்போ நூன் மீல்ஸ், அதே மாதிரி நூன் மீல்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டேட்டஸ் வந்து என்ன கொடுத்துருப்போம். இதில் செலெக்ஷனில் போனோம்னா இந்த மாதிரி, இன்று பள்ளியில் புதியதாக செய்யப்பட்டுள்ள என்னுடைய குழந்தை சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பம் தெரிவிக்கிறேன் ஒரு ஆப்ஷன். இப்பள்ளியில் பயின்று வரும் என்னுடைய குழந்தையை கடந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்தேன். இந்த ஆண்டும் என்னுடைய குழந்தையை பள்ளியில் சத்துணவு திட்டத்தில் பயன்படுத்த, இரண்டுமே வந்து பாசிட்டிவ். இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்பள்ளியில் பயின்று வரும் என்னுடைய குழந்தையை கடந்த ஆண்டு சத்துணவு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யவில்லை. இந்த ஆண்டு என்னுடைய குழந்தையை பதிவு செய்கிறேன். போன வருஷம் சேர்க்கல, இந்த வருஷம் நான் ஆட் பண்ணுறேன். என்னுடைய குழந்தை வந்து சத்துணவு வேணாம், ஆனால் வந்து எனக்கு இந்த ஸ்கீம்ஸ்லாம் வேணும். இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனோ அதை நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு லெட்டர் மாதிரி வாங்கி ஒரு கன்சர்ன் ஃபார்மில் எழுதி ஹெச்எம் சைன் போட்டு அதை நம்ம இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்போ அந்த கன்சர்ன் ஃபார்மை நம்ம என்ன பண்ணணும், இதை சூஸ் பண்ணி என்ன ஃபைல்ஸோ அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணணும், ஃபோட்டோவாவோ ஸ்க்ரீனாவோ நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஓகேவா டீச்சர்ஸ்? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் குழந்தைங்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கான ஆதாரங்களை அரசாங்கத்துக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸை இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்கும் இமேஜஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இமேஜஸ் ஆட் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணணும், சரியான முறையில் ஆட் பண்ணி அப்டேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோம். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள்.